ஏற்பட்ட சண்டை காரணமா நடிகை தேவயானி எடுத்திருக்க தற்கொலை முடிவு ஒட்டுமொத்த குடும்பத்தினர்கள், தமிழக சினிமா திரைப்படங்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமால தனக்கென ஒரு தனி பாதையில டிராவல் பண்ணி, அதன் மூலியமா தனி ரசிகர் பட்டாளத்தையும், தனக்கென ஒரு தனி பேரையும் சம்பாதிச்சவங்க நடிகை தேவயானி. எல்லாருமே சினிமால ஒரு கட்டத்துக்கு மேல கவர்ச்சி காட்டினா மட்டும் தான் பிழைக்க முடியும் அப்படின்னு கவர்ச்சி காட்டி, அதன் மூலமா தமிழ் சினிமால தங்களுக்கான இடத்த தக்க வச்சிருக்காங்க. ஆனா, நடிகை தேவயானி எந்த ஒரு கவர்ச்சியும் காட்டாம, எல்லா படங்கள்லயும் என்னுடைய கதாபாத்திரம் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வெறும் சேலையிலயும், தாவணி, பாவாடையில மட்டுமே நடிச்சு, அதன் மூலியமா தனக்கென ஒரு பெரிய இடத்த தமிழ் சினிமால பிடிச்சாங்க. இதுவரைக்கும் தமிழ்ல 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிகையா நடிச்சிருப்பாங்க. இதுல எல்லா படங்களையும் ஒரே மாதிரியான கதாபாத்திரங்கள் தான். ஆனா, நடிப்பு திறமைய மட்டும் ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருப்பாங்க தேவயானி. இவங்க இயக்குனர் ராஜகுமாரன காதலிச்சு திருமணமும் பண்ணிட்டாங்க. அவங்களோட திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் பொறந்தது. அவங்களோட திருமணத்த அவங்களுடைய குடும்பத்தினர்கள் ஏத்துக்கல. அதனால தன் குடும்பத்துக்காகவே தன் மகள்கள வைராக்கியமா வளர்த்து, தன் மகள்கள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும் அப்படின்னு தேவயானி முடிவு பண்ணி, தன் மகள்கள நல்லாவே படிக்கவும் வச்சிருக்காங்க. ஆனா, அவங்க எதிர்பார்த்தது தன் மகள்கள படிக்க வச்சு, பெரிய ஒரு தொழிலுக்கு கொண்டு போணும். நல்ல வேலைக்கு கொண்டு போய் திருமணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா, தேவயானி மகள்கள் 2 பேருமே இப்போ சினிமால அதிரடியா களம் இறங்கியிருக்காங்க. இது நடிகை தேவயானிக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா, ராஜகுமாரன பொறுத்தவரைக்கும் தன் மகள்கள பெரிய ஹீரோயின் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆசை. ஏன்னா, தேவயானி திருமணத்துக்கு பிறகு அவங்களால நடிக்க முடியல. ஸோ, திருமணத்துக்கு பிறகு குடும்பம் அப்படிங்கிற கட்டாயத்தினால அவங்க ஒட்டுமொத்தமா சினிமா விட்டு ஒதுங்கிட்டாங்க. ஆனா, நடிச்சிருந்தா தொடர்ந்து அவங்க முன்னணி நடிகையா நடிச்சிருக்கலாம். அதனால தன் மகள்கள அதே மாரி ஒரு பெரிய ஹீரோயின் ஆக்கணும் அப்படின்னு அவருடைய கணவர் ஆசைப்பட்டு, அதற்காக இப்போ 2, 3 படங்கள்ல நடிகை தேவயானியுடைய மூத்த மகள் இனியா 2 படங்கள்லயும், அவங்களுடைய இளைய மகள் பிரியங்கா இப்போ ஒரு படத்துலயும் கமிட்டா இருக்காங்க. ஆனா, தேவயானி ஆரம்பத்துல இருந்தே இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா, இவங்களுடைய பேச்ச இவங்க யாரும் பெருசா கேட்டுக்கவே இல்ல. கேட்காம தொடர்ந்து ராஜகுமாரன் அந்த படத்துல நடிக்க வச்சிருக்காரு. அதுவும் குறிப்பா நம்ம இனியா நடிக்கிற முதல் படத்திலேயே சில முக்கியமான கவர்ச்சி சீன்கள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த சீன்லயும் நம்ப தேவயானி மகள் இனியா நடிச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நடிகை தேவயானிக்கு தெரிய வந்திருக்கு. தேவயானி அந்த செய்தி கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதுவும் முதல் படத்திலேயே, அதுவும் சின்ன வயசுலயே, இந்த வயசுல போயிட்டு கவர்ச்சியான சீன்கள் நடிச்சா, போக போக சினிமால தன் மகள அவங்க எப்படி பார்ப்பாங்க? எப்படி பயன்படுத்துவாங்க? இது அவருடைய எதிர்காலத்துக்கும், நம்முடைய குடும்ப மான மரியாதைக்கும் பெரிய சிக்கலா வந்து போயிடும் அப்படின்னு தேவயானி தன் கணவர் ராஜகுமாரன்ட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. இதெல்லாம் எடுத்து பேசியிருக்காங்க. ஆனா ராஜகுமாரன் இது எதையுமே காதுல வாங்கவே இல்ல. ஸோ சினிமாவுல உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. சினிமானா இப்படிதான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ராஜகுமாரன் தேவயானிய சமாதானப்படுத்தியிருக்காரு தவிர, மத்தபடி அந்த படத்துல இருந்து தன் மகள் இனியாவ எதுவும் விளக்கமும் சொல்லவும் இல்ல. அவங்க கிட்ட அத பத்தி எதுவும் பேசிக்கவும் இல்ல. இது தேவயானிக்கு பயங்கர மன உளைச்சல அதிகமாக்கியிருக்கு. இந்த படம் வெளியானா கண்டிப்பா நான் சேர்த்து வச்ச ஒட்டுமொத்த மான மரியாதையும் பறி போயிடும் அப்படிங்கிற உச்சக்கட்ட அசிங்கத்துல நடிகை தேவயானி வீட்டிலேயே எடுத்திருக்க தற்கொலை முடிவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.